அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் 24 தேர்தலில் சீமான் 1 கோடி வாக்கு வாங்கியே தீர்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையான துறையில் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து பேசினாலே சீமான் அவர்களுக்கு சொம்படிக்கிறாரு அப்படின்ற ஒரு முத்திரையை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளும் திமுகவுடைய ஐடிவிங்கும் முத்திரையாக குத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி சீமான் குறித்து பேசவே மாட்டாரு அப்படின்னு அனைவருமே நினைச்சிட்டு இருந்தபோது தான் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்றத ரொம்பவே உறுதியாக நான் இருக்கேன் அப்படின்னும், இவங்க என் மேலே ஏகப்பட்ட முத்திரைகளை குத்தினாலும் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலையப்பட மாட்டேன். மக்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எதை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமாக நான் அவங்களிடம் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் கூட சீமானை குறித்து பல விஷயங்களை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக தான் இந்த கருத்துக்களை நான் முன் வச்சே பேசுகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது அசுரத்தனமாகவே மாறிடுச்சு அப்படின்னும், முந்தைய காலங்களில் ஒரு மூங்கில் மரத்தோட வளர்ச்சி போல ரொம்ப பொறுமையாக இருந்த சீமானுடைய வளர்ச்சி திமுக கட்சி ஆட்சியை பிடிச்சு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதுமே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிலாம் இனிமேல் வேலைக்கே ஆகாது அப்படின்றத துல்லியமாக உணர்ந்தது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நிச்சயமாக சீமானுக்கு தான் எங்களுடைய ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இன்னும் சொல்ல போனால் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து முதன்மையாக இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் பணம் பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நாம் தமிழ் கட்சியில இணைந்த வண்ணம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட தகவல்களை பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி அவ்வப்போது அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டாலும் இந்த மாதிரி நேர்காணல்களையும் ஆதாரத்தோட வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில் தற்போது பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சீமான் 2023 ஜூன் மாதம் தொடங்கி இப்போ வரைக்கும் களப்பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், இதற்கு இடையில ஏகப்பட்ட வழக்குகளுக்காக அவ்வப்போது கோர்ட்ல ஆஜராகி இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய பொதுக்கூட்டங்களை முடிச்சாலும் இரவுல ஒரு பொதுக்கூட்டம், அடுத்த நாள் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு மக்களிடம் நேரடியாக உரையாடுற எந்த ஒரு சூழ்நிலையுமே கைவிடாம எல்லாத்தையுமே கவர்ந்தது மட்டும்தான் தற்போது சீமான் அவருடைய வளர்ச்சிக்கு பெரிதளவில் வழிவகுத்திருக்கு அப்படின்னும், ஏன்னா 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு 1 கோடி வாக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அப்படின்னும் இவை எல்லாத்தையுமே ஆதாரத்துடன் பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை ஒரு சில காப்பிரைட்ஸ் காரணங்களால நம்மளால் இணைக்க முடியாமல் போயிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே உங்களை பார்க்க முடியும். முந்தைய காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சித்த நிறைய பத்திரிகையாளர்கள் தற்போது சீமானுக்கு சாதகமாக பேசுறாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சீமானுடைய தனித்து நிற்கக்கூடிய அரசியல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மக்கள் அதிக அளவில் கவர்றதும் பிற பத்திரிகையாளர்கள் அதிக அளவில் கவர்றதும் இந்த தனித்து நின்று களம் காண்றது தான் அப்படின்றத சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் காரணமாக இருக்கு. மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.